தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார். அவர் கோவை கொடிசியா மைதானத்தை சென்றடைந்த பின் அங்கு இயற்கை விவசாயிகளோடு கலந்துரையாடி வருகிற அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இயற்கை வேளாண் மாநாட்டு கண்காட்சியை தொடங்கி வைத்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அங்கு விவசாயிகளோடு கலந்துரையாடி வருகிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்போது இயற்கை விவசாயிகளோடு பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அங்கு நிகழ்ச்சிக்கான நிரல்கள்லாம் என்னென்ன? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது கோவை வந்திருக்கின்றார். விமான நிலையத்துக்கு வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 புறமும் பாஜகவினுடைய நிர்வாகிகளும் பாஜகவினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் என பலதரப்பட்ட மக்களும் இருந்த அந்த சாலையினுடைய ஓரங்களிலே அவர்கள் உற்சாக வரவேற்பினை கொடுத்தார்கள். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி தன்னை பார்ப்பதற்காக பல மணி நேரங்கள் காத்திருந்த அந்த மக்களை நோக்கி சிரித்த முகத்தோடு கையசைத்தபடி அவர் மெதுவாக தற்போது அந்த கொடிசியா மைதானம் வந்து சேர்ந்திருக்கின்றார். கொடிசியா மைதானத்தின் அந்த மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்காட்சியை அவர் தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அங்கு விவசாயிகள் இருக்கிறார்கள். அந்த இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் குறித்தும் இயற்கை விவசாயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்தும் அவர்கள் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் விளக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமரிடம் சில கோரிக்கைகளையும் விவசாயிகள் வைக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் சென்று ஒவ்வொரு தரப்பினரும் என்ன மாதிரியான அந்த விவசாயத்தில் ஈடுபடுகிறார்கள், அவர்கள் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை கவனமாக கேட்டறிந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். விவசாயிகள் தாங்கள் பயிரிடக்கூடிய இந்த காய்கறிகள், பூச்செடிகள் உள்ளிட்ட கீரை வகைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு விளக்குகிறார்கள். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்பது இயற்கை விவசாயத்தை செழிக்க செய்ய வேண்டும். இப்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய அந்த இயற்கை விவசாயம் இனி பரவலாக அனைத்து விவசாயிகளும் ஏற்று நடத்தக்கூடிய வகையில அதனை ஒரு முழு விவசாயமாக மாற்ற வேண்டும். செயற்கை உரங்கள் பயன்படுத்துவதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். அதற்கான ஒரு முன்னேற்ற பாதையாகத்தான் இந்த மாநாடு இருக்கும் என்று அவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளுடன் கலந்துரையாடல் செய்யக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கண்காட்சியை முடித்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அந்த மாநாட்டில பங்கேற்கிறார். ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் பொதுமக்களும் பாஜக தொண்டர்களும் அந்த மாநாட்டு திடலில் திறந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னால் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கின்றார். விவசாயம் குறித்து அவர் பேச இருக்கின்றார். இந்த பாஜக ஆட்சியில 3வது முறையாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில பாஜக ஆட்சியிலே இதுவரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை பாஜக இதுவரை செய்து கொடுத்திருக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல அரசியல் ரீதியாகவும் சில விஷயங்களை அவர் பேசுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். காரணம், தமிழ்நாட்டில் இன்னும் 4-5 மாதங்களில், அதாவது ஏப்ரல் மாதத்தில் இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. எனவே சட்டமன்ற தேர்தலுக்கு நெருக்கத்திலே பிரதமருடைய அந்த பயணம் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாயிகளுக்கான தீர்வு ஆகியவற்றை பேசுவதோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட சில விஷயங்கள் குறித்தும் கூட பிரதமர் பேசுவதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். எனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுமார் 1 மணி நேரம் இங்கு தங்கியிருப்பார். 3 மணிக்கு இந்த மாநாட்டு நிகழ்ச்சிகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1 மணி நேரம் பிரதமர் நரேந்திர மோடி இங்கு தங்கியிருப்பார். 4:30 மணி அளவிலே அவர் மீண்டும் புறப்பட்டு டெல்லி செல்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகையை ஒட்டி கோவை முழுவதும் 3000 காவலர்கள் குவிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. காரணம், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், விவசாயிகள் கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த பாதை, விமான நிலையம், இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடம், தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அந்த சிறப்பு கண்காட்சி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அந்த வருகையை ஒட்டி கோவை முழுவதும் ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேகத்துக்கிடமான நபர்கள் யாரேனும் அந்த பகுதியில் சுற்றுகிறார்களா என்பதை கண்காணிப்பதற்கும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மாநாட்டு திடலில் மேடையிலே ஏறி அவர் உரையாற்ற இருக்கின்றார்.
தற்போது அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பொருட்களை காண்பித்து அவர்களிடம் விளக்குகிறார்கள். அவற்றை எங்கெல்லாம் ஏற்றுமதி செய்கிறார்கள், இதை உற்பத்தி செய்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, எவ்வளவு உற்பத்தி செய்கிறீர்கள், அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்கு என்னென்ன விஷயங்கள் தடையாக இருக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டறிந்து வருகிறார்.